வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உரிச்ச கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் குழம்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கருவாடு பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மீனோட செதால்கள் இருக்கும். அதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு சுரண்டி எடுத்துடலாம். எல்லா கருவாடுலையும் இருக்காதுங்க, ஒரு சிலதில் தான் இருக்கும். ஸோ எதில் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி அது மேலே இருக்கக்கூடிய அந்த செதால் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக முள் இருக்கும். அந்த முள் மட்டும் நம்ம எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கருவாட்டில் பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ண அவசியமே இல்லை, அதனால் வச்சுட்டோம். இதில் வந்து பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள், இந்த செதால் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம அப்படியே கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டரில் முள் இருக்கும். பாருங்கள், இந்த முள் வந்து ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு செய்வாங்க, ஒரு சிலர் எடுக்காமலே செய்வாங்க. ஆனால் எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த சென்டர் பீஸோட முள் மட்டும் நான் எடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி தாங்க மீதி இருக்கக்கூடிய எல்லா கருவாடுலேயும் மேலே இருக்கக்கூடிய செதாலும் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சைஸ் முள்ளும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இப்போ இது குழம்பு வைக்க தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து கை பொறுக்கிற அளவு சூடு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சுடு தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக அலசி விட்டுட்டு இந்த கருவாடை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு வானொலி வச்சுருக்கு. வானொலி காஞ்சதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனோம்னா குழம்பு டேஸ்ட்டாக வரும். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஓரளவு வணங்கி வந்தால் போதும், ரொம்ப வணங்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. நல்லா அந்த ஃப்ளேவர், அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் வரும். அந்தளவு ஓரளவு எண்ணெயில் நல்லா வணக்கி விடலாம். கருவாடு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கருவாடுகளையும் இதே ரெசிப்பியில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு இந்த அகலத்துக்கு, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு என் கைப்பிடி அளவு வரும் பாருங்கள், இந்த அளவு புளி எடுத்து நம்ம தனியாக ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம கருவாட்டுக்கு தேவையான மசாலா தூள்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி ஸ்பூன் வந்து சேர்த்ததுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சது. இதுக்கு தனியாக எப்படி செய்யணும், இதோட என்னென்ன பொருட்கள் சேர்த்து செஞ்சால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா தூள் எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவு நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கி விடுங்க. நல்லா வணங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி வந்து நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த புளியை நான் வந்து கரைச்சி புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட நல்லா சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஓரளவு கொதிச்சிட்ருக்கும். இப்போ நம்ம போய் கடலை சாந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அந்த தேங்காவில் பாதி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு 40 கிராம் அளவு பொட்டுக்கடலை, 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மற்ற 3யும் சேர்த்து ஓரளவு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சேர்த்துட்டிங்க அப்படின்னா கடல தேங்காய் நல்லா மஞ்சி வரும். பாருங்கள், இப்போ நம்மளோட கடல பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுருக்கக்கூடிய கருவாட்டு குழம்புல பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் குவான்டிட்டியில் இருக்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டோம். இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு தயார். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. உப்பு, புளி, காரம்னு எல்லாமே உரைக்கக்கூடிய இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த கருவாடு இருக்கு இல்லையா, அச்சல் நம்ம அந்த கறி சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கறதுனால இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.